ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2026 ஜனவரி மாதம் முதல் மாதம் முடிந்து 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறக்க இருக்கு. ஸோ பிப்ரவரி மாதம் பிறக்கக்கூடிய பிப்ரவரி முதல் நாளே ரொம்ப விசேஷமான நாளாக அமைந்திருக்கு. அன்னைக்கு தமிழ் மாதம் தையுடைய 18ஆம் நாள், கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாள் பௌர்ணமியானது வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி. இது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த தை பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கும். அதோடு கிரகங்களிடையே நிறைய சிறப்பான மாற்றங்களும் இருக்கும். அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன்களை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொருவருக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 500 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் இந்த தை பௌர்ணமியில் கிரகநிலைகளானது அதிசயம் நடக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனால தான் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்பது ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் 1 by 1 உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிம்மமில் பிறந்த ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பணவசியங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பணவசியம் ஏற்பட தை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது. அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்தால் எப்படி பணவசி ஆகும் அப்படிங்கிற ஆன்மீக ரகசியத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல அதை இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சு பயன் பெறுவீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து அமைகிறது. அப்படிப்பட்ட பணம் நம்மிடம் சேர வேண்டும் என்றால் அதற்கு பணவசியம் என்பது கண்டிப்பாக நமக்கு உண்டாக வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் பணவசியம் இல்லை என்றால் நம்ம சம்பாதித்த பணம் நம்மளுடைய கையில் நிற்காது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பணவசியத்தை ஏற்படுத்துவதற்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சு தை பௌர்ணமியில் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. பணவசியை ஏற்படுவதற்கென்று பல பரிகாரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில தினங்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அதிக பலனை தரும். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை பௌர்ணமி அன்னைக்கு இரவு நாம் இந்த 3 பொருட்கள் ஒன்றாக சேர்த்து வைப்பதன் மூலம் நமக்கு பணவசியம் உண்டாகும். நம்மிடம் வரக்கூடிய பணம் நம்மிடமே தங்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலி இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யலாம். அதுலேயும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யும் பொழுது அதற்கு அதிக பலன் கிடைக்கும். இதை பௌர்ணமி இரவு என்று இருக்கிறதோ அந்த நேரத்தில் தான் நாம் செய்ய வேண்டும். அந்த வகையில் தை மாத பௌர்ணமி என்பது ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுசாக இருக்குது. இந்த நாளில் நாம் குறிப்பிட்ட 3 பொருட்களை மட்டும் நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் வைப்பதன் மூலம் நமக்கு பண வரவு உண்டாகும். அந்த பொருட்கள் தான் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக கருதப்படக்கூடிய பொருட்கள். இதை இரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன்பு ஒரு தட்டு, இலை போன்ற ஏதாவது ஒன்றில் வைத்து நிலைவாசலுக்கு வெளியே வைத்து விட வேண்டும். அந்த பொருட்கள் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய், சிறிது பச்சை கற்பூரம், ஒரு சிறிய துண்டு வெட்டிவேர், இவற்றை வைத்து விடணும். மறுநாள் காலையில் எழுந்து வாசலை திறக்கும் பொழுது இந்த 3 பொருட்களை எடுத்து வீட்டு பூஜையில் வைத்து விடணும். பூஜையில் நாம் தூபம் போடும் பொழுது இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம், வெட்டிவேரை கலந்து தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்ட வேண்டும். அதுலேயும் குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல காட்ட வேண்டும். இப்படி நாம் திங்கட்கிழமை அன்று தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டுவதன் மூலம் பணவசியத்தை தடுக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் விலகி ஓடும். நமக்கு இருக்கக்கூடிய பண தடைகளும் நீங்கும். பணவரவு நமக்கு உண்டாகும். இது நம்பிக்கையாகவே கூறப்படுது. மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதோடு பௌர்ணமி இரவு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு
பணவசியம் ஏற்படும். முக்கியமாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் உங்களிடம் நிரந்தரமாக தங்கும். அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இது. அதனால் இந்த பரிகாரத்தை ஒரு நம்பிக்கையாக சிம்மம் ராசிக்காரங்க செய்திடுங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தை பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஜென்மத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்கும். 6வது இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பதால் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்களுக்கு வாழ்க்கையானது பௌர்ணமிக்கு பிறகு அமையும். உறவினர்கள் வகையில் பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. வீடு இடம் வாங்குவதன் மூலமாகவோ மணவிழா மணிவிழா போன்றவை நடத்துவதன் மூலமாகவோ சுப விரயங்களை மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். அதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. சனியின் பார்வை இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அதனால் சனியின் பார்வையை நீங்கள் குறைக்கிறதுக்கு அவரை வணங்குவது நல்லது. ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பது இந்த பௌர்ணமியிலிருந்து குறிப்பிடப்படுது. இந்த பௌர்ணமியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வகர இயக்கத்தில் மாற போகிறார். உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வகரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நேரம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். காரியத்திலும் தாமதம் ஏற்படும். உறவினர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் முடியும். பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் அலைமோதும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து எதிர்பாராத மாற்றங்கள் மன கலந்தத்தை உருவாக்கும். வியாபாரத்தில் நண்பர்களால் இழப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக குருவின் பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகிறது. பஞ்சமஸ்தானம் குருவீட்டை குருவை பார்ப்பது யோகமாக இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பயனாக கிடைக்க வேண்டிய பலன்கள் இப்பொழுது உங்களுக்கு பௌர்ணமியிலிருந்து கிடைக்கும். இருந்தாலும் மனக்கசப்பு தரக்கூடிய தாள்களும் சேரும். நண்பர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். சில காரியங்கள் தாமதமாக வந்தாலும் முடிவில் நல்ல விதமாக முடிவடையுங்கிற மாதிரி வெயிட் பண்ணுங்க. இந்த டைம் சுப செலவுகள் செய்வதன் மூலம் தேவையற்ற விரயங்களை தவிர்க்க முடியும். பஞ்சாயத்துக்களை இடையூறாக இருந்தவங்க விலகுவாங்க. வியாபாரத்தில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்க்கலாமா என்று சிந்திப்பீங்க. இந்த பௌர்ணமியிலிருந்து குருவின் வகரத்தால் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பௌர்ணமியில் ஏற்படும். இதனால் வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லையே என்ற கவலை அகலும். வேலைக்கு விண்ணப்பித்திருந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டினால் நல்லபடியாக அமையும். பொதுவாக நினைத்தது நிறைவேறக்கூடிய நேரம் இது. மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு திருப்தி தரும். அவர்களுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீங்க. முக்கிய புள்ளிகளுடைய வரிசையில் உங்கள் பெயர் இடம்பெறும் வண்ணம் நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிக்கக்கூடிய சக்தி இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு உண்டாகும். அதுக்கப்புறமா மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் கும்பராசிக்கு பௌர்ணமிக்கு பின் செல்கிறார். இந்த டைம் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்கள் மூலமாக ஒரு சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு தடையில்லாமல் நடைபெறும். பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கவில்லையே என்று வேறு இடத்திற்கு மாறக்கூடிய எண்ணத்தை உறுதிப்படுத்தி கொள்ளணும். அப்புறம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்தடைவாங்க. கலைஞர்களுக்கு பெருமை சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் மிகுந்த கவனம் தேவை. பெண்களும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதிரி தாங்க பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களையும் பரிகாரங்களையும் உங்களுக்கு நான் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
அவங்களும் வந்து சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.